அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நமக்கு விதியாக ஆக்கியிருக்கிறானோ அதை எதிர்த்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை முதலிலே புரிந்து கொண்டால் நம்முடைய மனக்குழப்பங்களிலே பெருமளவு குறைந்துவிடும் என்பதை பார்த்தோம். அதே போல் அல்லாஹ் எதையும் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் நியாயமானவனாக இருந்தாலும் ஒருவனை செல்வந்தனாகவும் இன்னொருவனை ஏழையாகவும் ஆக்கியிருப்பது ஒரு அநீதியாக பாரபட்சமாக எங்களுக்கு தெரிகிறது. ஒருவனை ஆரோக்கியமானவனாகவும் இன்னொருவனுக்கு பெரிய நோய்களை கொடுத்தும் இறைவன் படைத்திருப்பது அது அவனுடைய அறிவுக்கும் அவனுடைய நேர்மைக்கும் எதிராக தெரிகிறது. இப்படி நிறைய குறைபாடுகள் ஒப்பிட்டு காட்டி இப்படி நம்ம நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த உலகம் சீராக இயங்குவதற்காக இந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சு தான் ஆக வேண்டி இருக்கிறது. இந்த உலகம் சீராக தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவனை மேலையும் ஒருவனை கீழையும் வைத்தாக வேண்டும். அந்த மேலே கீழே என்கிற இரண்டு நிலைகள் எல்லா வகையிலையும், பணத்தில், இன்பத்தில், பாக்கியத்தில், எல்லாத்துலேயும் மேலே கீழேங்கிற ஒரு நிலைமை இருந்தால்தான் கீழே உள்ளவர்கள் மேலே உள்ளவர்களை சார்ந்து நிற்கக்கூடிய நிலைமை, மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்களை சார்ந்து நிற்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்படி இல்லாமல் எல்லாரும் எல்லா வகையான இன்பங்களையும் 100% பெற்று இருந்தால் அதோட அந்த உலகம் என்ன செஞ்சிடும், ஸ்தம்பித்து போய்விடும். உலகமே இயங்காது, உலகத்துடைய நிர்வாகமே நடக்காது என்பதை இதை சுருக்கமாக நேற்றைய தினம் நம்ம சொன்னோம். இதை நல்ல விரிவாக நம்ம இதை புரிந்து கொண்டால்தான் அல்லாஹ் கரெக்டாக தான் செய்கிறான், அவன் விவரமானவன் தான். ஏதோ ஒருத்தனுக்கு நோயை கொடுத்துட்டு இன்னொருத்தனுக்கு நோய் இல்லாமல் ஆக்கிறத சமமாக்குறது பெரிய மேற்றவனுக்கு கிடையாது. வேணும்ன்றே தான் ஆக்கியிருக்கிறான். வேண்டுமென்றே தான் ஒருவனை மேலேயும் ஒருவனை கீழையும் ஆக்கியிருக்கிறான் என்பதை நம்ம கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம வசதி உள்ளவர்கள் ஒரு வாகனம் வைத்திருக்கிறார்கள், கார் வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய பொருளாதாரத்தை வச்சு இந்த காரை வாங்கி என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் சமமாக இருந்தாங்கன்னு வைங்க, எல்லாரும் கார் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஏன்? எல்லாருமே சமமான நிலையில் இருந்தார்களே, ஆனால் பொருளாதாரத்தில் எல்லா வகையிலையும் சமமாக இருந்துட்டாங்கன்னு சொன்னால் பணத்தை தான் வச்சுக்கலாமே தவிர அந்த பணத்தை கொண்டு என்ன செய்ய முடியாது. எவனும் கார்லாம் தயாரிக்க மாட்டான். அவன் தான் வசதியாக இருக்கான்ல, அவன் தான் செல்வ செழிப்போடு இருக்கிறான்ல, அந்த மாதிரி வந்துவிடும். ஒரு டிரைவரை வேலைக்கு வச்சுக்கிற முடியுமா? வச்சுக்கிற முடியாது. ஏன்? அப்படியே நானும் 1000 கோடி நீனும் 1000 கோடி, நான் ஏன் உங்கள்கிட்ட டிரைவராக வரேன்னு கேட்பானா இல்லையா? நம்ம ஒரு கார் வாங்கிட்டோம், அவனை கூப்பிடுவோம் வேலைக்கு வான்னு சொல்லி. கார் விற்காது, முதல்ல கடையே இருக்காது, கடையே தொழிலே நடக்காது. அப்போ எல்லோரும் ரூபாயை வச்சு திங்க வேண்டியதான். அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் உலகத்தில் ஏற்படும். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகமான இன்பங்களை கொடுத்து விட்டு குறைவான துன்பங்களையும் கொடுக்குறான். எல்லா மனிதர்களுக்கும் உலகத்தில் உள்ள யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேளுங்க, நான் 100% நன்மை பெற்றவன் யாராவது சொல்ல இயலுமா? 100% இன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? பெரிய கோடானு கோடீஸ்வரன்ட்ட போய் கேட்டு பாருங்கள், சொல்ல முடியாது. அமெரிக்க அதிபர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், ஒபாமாட்ட போய் என்ன செய்யுங்க, நீங்கள் 100%ஆன்னு கேளுங்க, தூங்கி 10 நாளாச்சும் அவர். ஏன்? அவருக்கு அது மாதிரி 1000 பிரச்சனைகள், 1000 துன்பங்கள், நிம்மதியாக தூங்க முடியாது. அல்கைதா விமானத்தை போட்டுருவோன்னு அவன் பயந்துக்கிட்டு இருப்பான். இன்னும் பலவிதமான டென்ஷன்கள். அப்போ அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியுமா, என்ன ஆகுறதுன்றது ஏதாவது ஒன்று இருக்கும்ல. ஒரு நாட்டுடைய பிரதமராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், பெரிய அதிகாரியாக இருக்கட்டும், எவராகவே இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நான் 100க்கு 100 கரெக்டு, எனக்கு எந்த பஞ்சாயத்துமே இல்லை, எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை பார்க்க முடியாது. அப்போ என்ன நம்ம விளங்கி கொள்ளணும், நம்முடைய குறையை மட்டும் வச்சு இறைவன் குறைவாக்கிட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களை மாதிரி தான் அவனும் இருக்கிறான், வேற குறை இருக்கிறது. அவன் என்ன நினைக்கிறான், அவன் குறையை பெருசாக நினைக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு எது வந்திருக்கிறதோ, தலைவலி வருதுன்னு வைங்களேன், உலகத்தில் அதுதான் பெரிய துன்பம் மாதிரி அவனுக்கு தெரியும். அவனுக்கு வந்துருச்சுல,
தலைவலி வந்துருச்சுன்னா உலகத்தில் அவன் வைத்த அதோட துடிச்சிக்கிட்டு இருப்பான், எய்ட்ஸில் இருப்பான், தலைவலி தாங்க முடியும், தலைவலி தாங்க முடியாது. வயிற்று வலி வந்துருச்சுன்னு வைங்க, அவனுக்கு அதான் பெருசு. அவனுக்கு வரக்கூடிய விஷயங்கள் தான் அவனுக்கு பெருசாக தெரியுமே தவிர, அதை விட பெரிய துன்பத்தில் ஒருத்தன் துடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு இது தெரியாது. ஏன் இவனுக்கு வரல? இந்த ஒரு சைக்காலஜி அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், நமக்கு ஒரு துன்பம் வந்த உடனே உலகத்தில் நமக்கு மட்டும்தான் துன்பம் வந்திருக்குது, மற்ற எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. எல்லாரும் துன்பத்தில் தான் இருக்கிறான். எல்லாருக்குமே மனக்குறை இருக்குது, எல்லாருக்குமே நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறது, எல்லாருக்குமே ஏக்கங்கள் இருக்கிறது, எல்லாருக்குமே ஒரு குறைபாடு இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த எல்லாருக்கும் குறை இருக்குதுன்னு விளங்கிட்டீங்கன்னு சொன்னால், அந்த குறை எல்லாம் எப்படி படைச்சிருக்கான்னா ஒரே மாதிரி குறையாக்கலை. எல்லாரையும் வறுமையாக்கினால் உலகம் இயங்காது, எல்லாரையும் செல்வந்தனாக்கினால் உலகம் இயங்காது, எல்லாத்தையும் நொண்டியாக்கி விட்டாலும் உலகம் இயங்காது, எல்லாத்தையும் குருட்டு பயில ஆக்கினாலும் என்ன செய்யாது, உலகம் இயங்காது. அப்போ எப்படி அந்த குறைகளை வைக்கணும்னு கேட்டால், ஒருத்தனுக்கு ஒரு குறை, இன்னொருத்தனுக்கு வேற குறை, இன்னொருத்தனுக்கு வேற குறை, இன்னொருத்தனுக்கு வேற குறை, இன்னொருத்தனுக்கு வேற குறை என்று சொல்லி இப்படி லட்சக்கணக்கான குறைபாடுகளை வகுத்து ஆளுக்கு 10 10 20 20 குறை என்ன செஞ்சிருவான்ல கொடுத்து இருப்பான். அப்போ நம்ம என்ன யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறோன்னு, குறையில்லாத மனிதன் கிடையாது. நம்ம நினைக்கிற குறையத்தான் நமக்கு அல்லாஹ் தரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு பணத்தை குறைய அல்லாஹ் கொடுத்துட்டு என்ன செய்வான், இல்லற வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்கியிருப்பான். நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு கணவன், காசு இருக்காது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறேன், சரி பணம் இல்லாட்டாலும் இப்படி அற்புதமான வாழ்க்கை கிடைச்சிருக்க, நல்ல புள்ள, பணம் இல்லை, இப்படியாக ஒன்று இல்லாட்டி ஒன்று சிறப்பாக இருக்கும். நம்ம சிந்தித்து பார்த்தோம், ஏனாலும் நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரியாக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், எல்லாருக்குமே குறைகளை கொடுத்து நிறைகளையும் கொடுத்துருக்குறான். ஒழுங்குதா, எனக்கு 10 குறை இருந்துச்சுன்னா 90 நிறை இருக்கும், உங்களுக்கு 10 குறை இருந்துச்சுன்னா 90 நிறை இருக்குது, ஆனால் வேறு வேறையாக இருக்கும். என்னுடைய நிறை வேறையாக இருக்கும், உங்களுடைய நிறை வேறையாக இருக்கும். இப்படி பல வெரைட்டியை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய காரணத்தினால தான் அது இந்த உலகம் இயங்குது. அவன் ஒரு அறிவாளி, இந்த உலகம் சீராக இயங்குவதற்காக வேண்டி இதை செஞ்சுருக்கிறான். அப்படி இல்லைன்னா யாரும் கார் கிடையாது, யாருக்கும் வீடு கிடையாது, யாருக்கும் பங்களா கிடையாது, போட்டுக்கிறது கூட சட்டை இருக்காது யாருக்குமே. ஒரு சட்டை போட முடியுமா? உங்கள் லைஃபு பூரா செலவழிச்சா கூட ஒரு மரத்தை எப்போ நடுவீங்க, எப்போ அது பஞ்சா காய்க்கிறது, எப்போ அது நூலாக நீங்கள் நூற்கிறது, அப்புறம் எப்போ அதை துணியாக ஆக்குறது, அப்புறம் எப்போ போய் தைக்கிறது, எப்போ சட்டையாக்குறது, ஒரு சட்டை தைக்கிறதுக்குள்ளே நீங்கள் செத்து போயிடுவீங்க. அப்படி தானே அவரோட லைஃபு போயிருமா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் ஏற்பட்டு போயிடும். ஒன்றுமே செய்ய முடியாது. சோறு திங்க இயலுமா? எப்போ நெல்லை கொண்டை விதைக்கிறது, விதைச்சி அதை எப்படி தண்ணி யார் பாய்ச்சிறது, அதுக்கு யார் வரமாட்டானே? இல்லைன்னா ஒரே மாதிரில இருக்கிறோம், நான் ஏன்டா கொண்டை விலைக்கு வரணும், நீ நான் ஈக்குவல் தானேன்னு சொல்லிட்டான்னு சொன்னால் அப்போ என்னவாக, நம்ம தான் கலப்பையை பிடிக்கணும், நம்ம தான் நீர் பாய்ச்சணும், நம்ம தான் களை எடுக்கணும், நம்ம தான் அறுவடை செய்யணும், அப்போ நெல்லை கொண்டாந்து நம்ம தான் போரடிக்கணும், அப்புறமே என்ன செய்யணும், அது நெல்லாக ஆக்கணும், தவிட்ட தனியாக பிரிக்கணும், அப்புறம் நெல் அரிசி ஆக்கணும், அப்புறம் சோறா, இப்படிலாம் செய்கிறதா இருந்தால் இவன் என்னைக்கு திங்கிற என்னைக்கு செத்த போயிடுவான். அது வரைக்கும் சோறு இல்லாமல் என்ன செய்வான், நெல்லை கொண்டே வயலில் போட்டுவிட்டு சோறு இல்லாமல் என்ன செய்வான்னு, இதெல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் தாங்க முடியுமா? அப்போ அதை ஒருத்தன் செய்யணும், இதை ஒருத்தன் செய்யணும், இதை ஒருத்தன் செய்யணும், அதை ஒருத்தன் செய்யணும், அப்படி ஒரு கூட்டு பொறுப்பாக எல்லாம் இருந்தால் தானே சரியாக வரும். அப்போ நம்மளே சம்பாரித்து நம்மளே சோறு திங்க முடியாதுன்னா குடும்ப வாழ்க்கை எல்லாம் அமைச்சு தந்துருக்குறான். நம்மளே போய் சம்பாரித்து நம்மளே சோறு சமைச்சு நம்மளே எல்லாம் செய்கிறதா இருந்தால் சரிப்பட்டு வராது. நீ அதை பாரு, நான் இதை பார்க்குறேன், நல்லா பிரித்து விட்ருக்கான்ல குடும்பங்களை. அதனால் நீங்கள் வாட்டுக்கு நீங்கள் சாப்பாட்டை பற்றி கவலை இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு என்ன செய்கிறீங்க, தொழில் பண்ணுறீங்க. அவங்க காசை பற்றி கவலைப்படாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுறாங்களா இல்லையா? இப்படி வெரைட்டியாக பிரித்து கொடுத்தா தான் உலகம் இயங்கும். அதனால் என்ன விளங்கிக் கொள்ளணும்னா, குறை இல்லைன்னு இல்லாத வாழ்க்கை நீங்கள் எப்போ கேட்கலாம்? எல்லாரையும் முழுசாக படைச்சிட்டு நம்மளுக்கு மட்டும் இப்படி கொடுத்துருந்தான்னா இது என்ன இல்லான்னு கேட்கலாம். ஆனால் நீ ஒரு குறைய சொன்னால் எவனே எழுப்பி கேள்வி, உனக்கு குறை இருக்கான்னு ஆமான்னு தானே சொல்கிறான். குறை இல்லாத ஒருத்தன் உலகத்தை நான் தாண்டு எவனாவது பேருக்காவது சொல்லியிருக்கிறானா? சொல்ல மாட்டான். வாயளவில்லாத ஒருத்தன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதனால் நம்ம என்ன விளங்கி கொள்ளணும், எல்லாருக்கும் குறை இருக்கிறது, இது அவசியம் இருந்து ஆகணும். புதிய புதிய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிக்கிறான். ஒருத்தன் கண்ணை எடுத்து இன்னொருத்தன் வைக்கிறேங்கிறான், கண்ணுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குங்கிறலாம் அப்படி ஆராய்ச்சி பண்ணுறான். பெரிய பெரிய கண் மருத்துவ நிபுணர்கள்லாம் உண்டாகுறான்னு சொன்னால் 4 குருட்டு பைய இருந்ததுனால தான் ஆராய்ச்சி பண்ணா. எல்லோரும் நல்ல கண்ணாக இருந்து எவன் ஆராய்ச்சி பண்ண போகிறாங்கிறேன். எல்லாருக்கும் கண்ணு நல்லா இருந்தால் எவன் ஆராய்ச்சி பண்ண தேவை என்ன இருக்குது? ஆராய்ச்சி பண்ண அவசியம் இல்லையே. 4 பேர் குருட்டு பையலாக இருக்கான், பார்வை மங்களாக இருக்காங்க போது தான் இந்த மங்களாக இருக்கிறதுக்கு என்ன செய்ய, இதை வச்சு நம்ம சோறு திங்கலாமான்னு யோசிக்கிறான். ஒரு 4 பேருக்கு கண்ணு மங்களாக போனால் என்ன செய்யறான் இவன், நம்ம இதை வச்சு பொழப்புக்கு இதாக செஞ்சுக்கிட்டா என்ன, மூளையை மெனக்கட்டு ஆராய்ச்சி பண்ண இதை ஃபாய்தா கிடைக்கணும்லங்க. அப்போ அதுக்காக மெனக்கட்டு ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறான், அந்த மருந்து இந்த மருந்து கண்டுபிடிச்சி விஞ்ஞானிகள்னு சொல்லி பணத்தை செலவழிச்சு என்ன செய்யறான், கண்டுபிடிக்கிறான்.
அதே மாதிரி கால் ஊனமாக போச்சு, செயற்கை காலை உண்டாக்குறான், அந்த மிஷினில் காலை உண்டாக்குறான், என்னென்னமோ செய்கிறான். இது எல்லாருமே கரெக்டாக இருந்தால் அந்த மாதிரி மிஷின்லாம் இருக்குமா? இருக்காது. அப்போ எல்லாமே அந்த மனிதன் வந்து போய் கண்டுபிடிக்கிறது காரணம் என்னென்னா திங்கிறதுக்காக வேண்டி, உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி. அந்த நிர்பந்தம் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால் சமமாக இல்லை, அவனுக்கு குறையா இருக்குது. அப்போ சில பேர் குறையா இருக்கிறவர்களை வந்து நம்மளை அவன் சார்ந்து நிற்கிறான், நம்ம அவனை சார்ந்து நிற்கிறோம். இது ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம். அப்போ இது அல்லாஹ் வந்து பெரிய நான் சக்தி உள்ளவன் என்ற காரணத்தினால் கிறுக்குத்தனமாக இதை செய்யலை. நான் என்ன வேண்டாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சது கிறுக்குத்தனமாண்டா கிடையாது. அறிவுபூர்வமான ஒரு செயலை தான் செஞ்சிருக்கிறான், அல்ல செஞ்சிருக்கிறான். அல்ல அநீதி இழைச்சிட்டானா யாருக்காச்சும் அப்படியும் கிடையாது. உனக்கு உள்ள குறை உனக்கு பெருசாக தெரியாதே தவிர எல்லாருக்கும் தான் குறை இருக்குது. எல்லாருக்கும் குறையா அல்லாஹ் கொடுத்துருக்கும் போது நீ எதுக்காக வேண்டி எனக்கு மட்டும் நினைக்கிற? இந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்க பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு கேட்டுப்பாரு. ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ளே சில பேர் புழுங்கிக்கிட்டுமா வெளியே சொல்ல மாட்டான், பார்த்தா அப்படிலாம் தெரியும், அல்லாவே சொல்லி காட்டுறான். சில பேர் வெளியே காட்ட மாட்டாங்க. சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்கள பார்த்தா எப்படி இருக்குமா? யஹ்சபுஹுல் ஜாஹிலு அக்னியாமின தஃபுஃப், ரொம்ப சுயமரியாதையோடு அவங்க இருக்கிறத பார்த்துவிட்டு அறியாதவர்கள்லாம் பெரிய செல்வந்தர்கள் நினைக்குவாங்க. யார? சஹாபாக்களையே. யார்ட்டையும் கையேந்த மாட்டாங்க, யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தா சாப்பிட்டு 5 நாளாக இருக்கும். ஒரு பேரிச்சம்பழத்துக்கு மறு பேரிச்சம்பழம் இருக்காது. அப்போ உள்ளுக்குள்ளே அவ்வளோ இருக்கத்தானே செய்யும். வெளியில் அப்படி இருந்து கொண்டால் கூட அவங்களுடைய உள் விஷயத்தை சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க படக்கூடிய துன்பங்களும் அவங்க படக்கூடிய கஷ்டங்களும் அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி எல்லாருக்குமே கஷ்டங்களும் துன்பங்களும் நிம்மதியின்மையும் இருக்குன்னு விளங்கி கொண்டோமையானால் நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் எப்படி பிடிச்சிக்கிறோம்? சரி, அல்லாஹ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருக்குறான், நமக்கு இதை கொடுத்துருக்குறான். ஆனால் நமக்கு முறையிடுவோம். நேற்று சொன்னபடி என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்தில் முறையிடுவோம். அதை முயற்சி பண்ண சொல்லி அல்லாஹ் உத்தரவு போட்ட காரணத்தினால அதை மாற்றுவதற்கு முயற்சியும் பண்ணுவோம். அதுக்கு மேலேயும் இதாப்பா உனக்கு மாற்றலாம் முடியாது அப்படின்ட்டு அல்லாஹ் ஒரு முடிவு எடுத்துட்டான்னு சொன்னால் ஓகே, அல்லாஹ் செஞ்சால் நன்மையாக தான் இருக்கும். இதில் போட்டு அழுத்திக்கிட்டு வேலை இல்லை. இதில் போட்டு தலையை சொரிஞ்சு ஒரு மண்டையில் ஏற்றிக்கிட்டு குழம்பி போய் நிற்கிறதுல அர்த்தம் இல்லை என்று ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு பார்த்தோமே ஆனால் நமக்கு என்ன செய்யாது? ஒரு மனக்குழப்பம் வராது. அப்போ இது மாதிரி சிந்தித்து பார்க்கணும். எந்த ஒரு துறை நம்ம கணக்காளர்கள் இருக்கிறாங்க, ஆடிட்டர்கள் இருக்கிறாங்க, என்ஜினியர்கள் இருக்கிறாங்க, டாக்டர்கள் இருக்கிறாங்க, விஞ்ஞானி இப்படிலாம் சொல்கிறோமே, இதெல்லாம் இல்லாமல் போயிடும். எல்லாம் சமமாக இருந்தோம்னு சொன்னால் ஒன்றுமே உலகத்தில் இருக்காது. யாருக்கும் சொந்தம் இல்லை, எந்த பொருளும் யாருக்கும் சொந்தம் கிடையாதுங்கிற மாதிரி நிலைமையாக போயிடும். சுருக்கமாக சொல்ல போனால் மிருக வாழ்க்கை. மிருகங்கள் நினைச்ச இடத்துல போய் சாப்பிட்டுக்கிறது, இலையோ அதில் என்னத்தை அதை உற்பத்தி பண்ணாது, அதுவாக என்ன உற்பத்தி ஆகுதோ அது திண்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதற்காக பகுத்தறிவு வழங்கப்பட்ட மனுஷன் வந்து இவனுக்கு குறைய வச்சா அவர் பேஸ் பண்ணி நின்றுவான். மிருகத்துக்கு பகுத்தறிவு வைக்கலை, அதனால் அதுக்கு போய் இது தேவையில்லை, அதிகமான குறைகளை வைக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாம் இணைஞ்சிருக்கிறான், நமக்கு அருள் செஞ்சுருக்கிறான். அறிவை யூஸ் பண்ணுறதுக்கே இது ஒரு காரணமாக இருக்குது. நம்ம இப்போ மனிதன் வந்து இன்றைக்கி பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறானா இல்லையா? அதுக்கெலாம் என்ன காரணம்? நம்ம நல்லா இருக்கணும், டெவலப் ஆகணும், வளரணும்னு ஒரு ஆர்வம் இல்லாட்டி செய்வானா? நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ஒரு புகழடையணும், பேர் வாங்கணும் இப்படிலாம் நினைக்கிறான்ல. இதெல்லாம் நினைக்கிறதுக்கெலாம் காரணம் என்னன்னு கேட்டால் மார்க்கெட் பண்ணலாம், குறை இருக்குது. எல்லோரும் கார் வச்சுருந்தா பஸ்ஸு விடுவானா? பஸ்ஸு எதுக்கு விட்றான்? எல்லார்ட்டையும் காரு இல்லை. ஒரு பஸ்ஸை விட்டோம்னா ஒரு 50 பேர் ஏறுவான், அவனுக்காக நம்ம பஸ்ஸை தயாரிப்போம் இப்படி நினைக்கிறனா இல்லையா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இது ஒரு அழகான செட்டப், குறை சொல்கிற செட்டப் இல்லை. அல்லாஹ் செஞ்சுருக்கிற அந்த செட்டப் இருக்குல்ல, நமக்கு 4 குறை இருக்கிறத வச்சுக்கிட்டு இந்த செட்டப்பை குறை சொல்லிடக்கூடாது. நமக்கு 4 குறை இருக்குதுன்னு நினைச்சால் இது ஒரு நன்மைக்கு, உலகம் நல்லா இயங்குவதற்கு அல்லாஹ் செஞ்ச ஒரு விஷயம். அதனால் அவன் வந்து அறிவோடையும் நுணுக்கமான ஒரு தீர்க்கமான எண்ணத்தோடையும் தான் செஞ்சுருக்கிறானே தவிர விளங்காமல் இப்படி ஒரு குறைகளை அல்லாஹ் வைத்து விடவில்லை. இதை என்ன செஞ்சிடணும்? இதை விளங்கி கொண்டோம்னு சொன்னால் ஒரு குழப்பமும் இருக்காது, பஸ்தி வணங்கிடணும். அடுத்து என்னென்னு கேட்டால் சில விஷயங்கள் குறை எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் சில குறைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் இருக்குன்றாலும் இது ரொம்ப ஓவராக தெரியும். அதாவது ஒருத்தனுக்கு சோறு இல்லை, வறுமையாக இருக்கிறான், அதெல்லாம் ஓரளவுக்கு என்ன செய்வோம்? சின்ன குறைன்னு எடுத்துக்கிறோம். நம்ம மனசாட்சியை சொல்லும், ஒருத்தனுக்கு 2 காலும் இருக்காது, 2 கையும் இருக்காது, பிறக்கும்போது எப்படி செய்வான்? ஒரு இதாக ஒரு கட்டியாக தான் வந்து விழுவான், மண்டை தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. மனிதனாக அவன் உலகத்தில் வாழவே முடியாதுன்னு சொன்னால் அவன் அந்த குறைக்கு நிகராக வேறு குறை இருக்குமா? அது பெரிய குறை தானே. அந்த மாதிரி ஒரு குறைக்கு நிகராக ஒரு குறை இருக்காது. அதே மாதிரி சில பேருக்கு என்ன செய்யும்னா தாறுமாறான குறையாக இருக்கும். அது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நமக்கு 10 அவனுக்கு 10ன்னா அது பரவாயில்லை. ஒருத்தனுடைய குறை எந்த அளவுக்கு இருக்கும்னு கேட்டால் இது மாதிரி ஒன்று நமக்கு வரவே கூடாது,
என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு எந்த குறை வேண்டாலும் வரட்டான்ல, எனக்கு இந்த மாதிரி வந்துட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான குறைபாடுகள்லாம் சில பேருக்கு இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன வரும், அப்போ ஒரு பாரபட்சமாக தெரியுது. குறைன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆளுக்கு 10 மார்க்கு சகஜமாக குறைச்சால் பரவாயில்லை. ஒருத்தர் கோழி முட்டை அளவுக்கு போட்டு குறைச்சி வச்சா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அல்லாஹ்வுடைய நீதியில் அவன் வந்து நீதியானவன் தானே, அவன் என்ன வேணாலும் செய்யலாம், நினச்சது செய்வான், யாரும் கேள்வியே கேளாது, இருந்தாலும் நீதியாக தானே செய்வான் அவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைத்தோமையானால் அதுக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் என்ன செய்கிறது, ஆன்சர் இருக்குது. இந்த மார்க்கத்தில் தான் அதுக்கு ஆன்சர் இருக்கிறது. வேறு எந்த மனோதத்துவ நிபுணர்கள்ட்டையும் அதுக்கு என்ன கிடையாது, விடை கிடையாது. அதுக்கு என்ன விடை என்று கேட்டால், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த உலகத்தை மட்டும் நம்பி நம்ம என்ன செய்யலை, வாழக்கூடாது. இது ஒரு சின்ன ஒரு பரீட்சை காலம். 50 வருஷம் 60 வருஷம் என்பது என்ன, இது சின்ன ஒரு காலம் தானே. இது இந்த குறுகிய காலத்தில் என்ன செய்கிறோம், நேற்று ஆரம்பித்த மாதிரி இருக்கு, 9 நாள் ஓடி போச்சு. அப்போ நம்ம லைஃப்பில் 9 நாள் குறைஞ்சிருச்சு, நம்ம வாழ்நாளில் 9 நாள் குறைஞ்சிருச்சு. யோசிச்சு பார்த்தா 9 நாள் அவ்வளோ சீக்கிரமாக போச்சுன்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம வயசு 9 நாள் அதிகமாகி போச்சுன்னு தானே அர்த்தம். மரணத்தை நெருங்கி பயணம் வேகமாக போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் நம்ம வாழுகிறோம். இந்த உலகத்தில் சில குறைபாடுகள் ஏற்படுமையானால் இதையெல்லாம் நிறைவு செய்வதற்காக, இன்னும் அதிகப்படியாக தருவதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் மறுமைன்னு ஒன்று நமக்கு வச்சுருக்கிறான். சில பேருக்கு கூடுதலான துன்பங்கள் எல்லாம் கொடுத்துட்டான்னு வைங்க, ஒப்பிட்டு பார்த்தா கூட கணக்கு டேலி ஆகாது. அவனுக்கு கொடுத்த குறையும் எனக்கு கொடுத்த குறையும் எந்த வகையிலையும் சமமாக ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில குறைகள் சில பேருக்கு இருக்கும், ரொம்ப குறைந்த நபர்களுக்கு இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ் வந்து நீதியாக நடக்கலை என்று நம்ம நினைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தான் நீதியானன் என்று காட்டுவதற்காக வேண்டி உலகம் இயங்குவதற்கு இந்த குறையும் வச்சிடறான். குறைய வச்சாலும் இது என்ன பெரிய வாழ்க்கையா, 50-60 வருஷம் வாழ்க்கையில் என்ன செஞ்சால் 50 வருஷம் கூட நம்ம வாழ்வது கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு வரைக்கும் ஒன்றும் தெரியாமல் சின்ன பிள்ளையாக இருந்துருவோம். ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து உணர்ந்து ரசித்து ஒரு இன்புறக்கூடிய பருவம் அது கிடையாது. 15 வயசுக்கு பிறகு விவரம் தெரிஞ்ச பிறகு தான் என்ன செய்யணும், நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கைங்கிறத நம்ம அனுபவிக்கணும். எவ்வளோ காலத்துக்கு அனுபவிப்போம், ஒரு 50 வரைக்கும் தான் அனுபவிப்போம். அதுக்கு மேலே பார்த்தா என்ன செய்கிறது, அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது, திங்க முடியலை சேர்ப்பிங்க முடியும், தூங்க முடியலை, அப்புறம் அப்படி ஆகிடும். அப்போ 15-35 வருஷம் தான். ஒரு 60 வருஷம் வாழ்ந்தோம்னு சொன்னால் என்னவாயிருது, ஒரு 35 வருஷம் தான் நம்ம என்ன செய்யணும், அந்த உலகத்தில் வாழ்கிறோம். அந்த 35லையும் பாதி நேரம் தூக்கத்தில் போயிடுது, பாதி ராத்திரி புறம் தூங்கிடுறீங்களா, அப்போ அதில் ஒரு 17 வருஷம் ஓடி போயிடுது. ஒரு 17 வருஷம் நம்ம மொத்தத்தில் வாழ்கிறது கணக்கெடுத்து என்னது, 17 வருஷம் தான் இந்த அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு அற்பமான உலகத்தில் நமக்கு சில துன்பங்கள் வந்தாலும் இதுவா நமக்கு லட்சியம், அல்லாஹ் வந்து இதுக்காக வேண்டிய நம்மளை படைச்சான், இதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நம்மளை படைச்ச இறைவன் வந்து திரும்ப நம்மளை வந்து உயிராக்குவான், அது அவனுக்கு லேசானது. முதல்ல படைக்கிறது தான் கஷ்டம், அதையே செய்கிறான் அவன். 2வது படைக்கிறது லேசு, அது அவனுக்கு வந்து பெரிய சிரமம் கிடையாது. ஒரு தடவை பார்த்துட்டு 2வது படிக்கிற கஷ்டம் இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படை அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன, முதல்ல படைத்தவனுக்கு 2வது படைக்கிறது கஷ்டமாப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே என்ன செய்கிறான், அதுக்கு அவங்க கேட்பாங்க, மையுகையில் இல்லாம உகைய ரமீம். அப்போ இந்த எலும்பு மக்கி போன பிறகு எவன் உயிராக்குவான் என்று காபிர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான், புல் யுகையல்லதி அன்ஷாக அவள மர்றா. அட முதல்ல எவன் உயிராக்குன்னு அவன் தான் ஆக்குவான், இது யார் உயிராக்குவான்னு கேட்குறோம். ஒன்றும் இல்லாமல் உயிராக்கி வச்சான் உன்னைய, இப்போ வச்சு எலும்பத்துக்கு காட்டுற. அப்போ ஒரு 25, 50, 100 வருஷம் வந்து எலும்பாக நீங்கள் இருந்தீங்களா, நம்ம யாராச்சும் இருந்தோமா? 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எலும்பாக இருந்தோமா, மண்ணாக இருந்தோமா, மண்ணாங்கட்டியாக இருந்தோமா, என்னவாக இருந்தோம், ஒன்றுமாவும் இருக்கலை. அப்போ எதுவாகவும் இல்லாமல் இருந்த நம்மை அல்லாஹ் படைத்திருக்கும் பொழுது இப்போ ஒரு எலும்பு கிடைக்குதுன்னு அதை வச்சு படைக்க இயலாதா அப்படின்னு நல்லா பதில் சொல்கிறான். எவன் உயிராக்குவான்னு கேட்டால், எவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது உன்னைய உருவாக்குனானோ அவன் தாண்டா இன்னொரு தடவை உருவாக்குவான் அப்படின்னு அல்லாஹ் பதில் சொல்கிறான். இதை நம்பினா தான் மூமின் நல்லா விளைக்கிறங்க. அல்லாவை நம்பினா மூமின் கிடையாது. அல்லாவை இதுக்காக நம்பணும். இப்படி ஒருத்தன் இருக்கிறான் விசாரிப்பாண்டு நியாய தீர்ப்பு நாளோட சேர்த்து நம்பினா தான் அவன் வந்து என்னது, இறைவனை நம்புறான்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி நியாயமான தீர்ப்பு வழங்குற ஒரு நாள் இருக்கும் பொழுது ஜட்ஜ்மெண்ட்டில் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி விட்டுருவான். இங்கே முன்ன பின்ன இருந்தால் கூட அந்த நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு என்ன செய்யும், இந்த குறைபாடுகளை எல்லாம் பேலன்ஸ் செய்யக்கூடிய வகையில் அல்லாஹ் வந்து ஒரு அருளை செய்வான். இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய செய்திகளை நம்ம சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நன்மையை நாடினால், ஒரு மனுஷனுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு அல்லாஹ் நன்மையை நாடினால் நம்மளை வந்து முதலமைச்சர் ஆக்கணும், நம்மளை அல்லாஹ் நன்மையை நாடினால் எம்எல்ஏ ஆக்கணும்,
நமக்கு அல்லாஹ் நன்மையை நாடினால் நம்மளை உலக கோடீஸ்வரன் ஆக்கணும், உலக பணக்காரில் ஒருவர் ஆக்கணும், நம்மளை அல்லாஹ் நாடினால் பெரிய அறிவாளி பெரிய சிந்தனையாளர் நம்மளை ஆக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன், யாருக்கு நன்மையை அல்லாஹ் நாடி விடுகிறானோ யுசிபு மின்ஹு, அவனுக்கு கொஞ்சம் துன்பத்தை கொடுக்குறான். துன்பத்தை கொடுக்கறது எதுக்கு? உனக்கு நல்லதை நாடி இருக்கிறேன், இங்கேயே உன் கணக்கை நேர் பண்ணிட்டு அங்கே மிதிக்க மாட்டேன், இங்கேயே சில கஷ்டங்களை கொடுத்து நீ அதை குசுமு பண்ணியிருப்ப, எவ்வளோ சேட்டையெல்லாம் பண்ணியிருப்ப, அதை மன்னிக்காமல் விட்டு அங்கே போட்டு நரகத்தில் போட்டு வேக வச்சா உனக்கு தாங்க முடியாது. அப்போ உனக்கு இங்கேயே அந்த கணக்கை நேர் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னால் இங்கே உள்ள துன்பம் சின்ன துன்பமாக இருக்கும், இங்கே உள்ளதுக்கு ஒரு அடி கொடுத்தா போதுமானதாக இருக்கும். அங்கே போனால் எவ்வளோ இருக்கும்? 1,00,000 அடி விடுவோம். எது நல்லது? அது இங்கே ஒரு அடி அடிச்சிரு, அதான் நல்லது. அப்போ அங்கே உள்ள நெருப்பில் தூக்கி போட்டால் நமக்கு தாங்க முடியுமா? தாங்க முடியாது. இங்கே தீக்குச்சி போட்டால் கூட நமக்கு தாங்க முடியலை. இது மாதிரி பல கோடி மடங்கு உள்ள நெருப்பில் முழுசாக நம்மளை கொண்டே போட்டு வதக்கினால் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், முதல்ல நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், சில துன்பங்கள் நமக்கு வறுமையானால் அமல் செய்வது மூலமாக நம்ம எதை எதிர்பார்க்குறோம்? நம்மளை வலிந்து கூட துன்பத்தை சுமக்கிறோம்ல. நோம்புங்கிற துன்பமா இல்லையா? நோன்பு வைக்கிற துன்பமா இல்லையா? எல்லாருக்கும் துன்பம். அது வயிற்றுக்கு தான் வாழ்கிறான் எல்லாரும். பகல் பூரா திங்காத கடைகணிலாம் திறந்து வச்சு எல்லாம் வா வான்னு கூப்பிடுது, ஒவ்வொரு பொருளை பார்த்தாலும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, திங்காதுன்னா அது துன்பமா இல்லையா? துன்பம் தான். இந்த துன்பத்தை நம்ம எதுக்கு சகிக்கிறோம்? இந்த துன்பத்தை நான் அனுபவித்தால் அங்கே நான் நல்லா இருப்பேன், அது தானே சகிக்கிறீங்க. வேறு எதுக்காக இந்த துன்பம்? எதுக்காக பட்டினி கேட்ட சோத்துக்கு இல்லாமல் நோன்பு வைக்கிறோம்? இல்லையே, வசதியாக இருக்கிறவங்களுக்கு தானே செய்கிறோம். அப்போ எல்லாருமே நம்ம நோன்பு வைக்கிறோமே, நோன்பு என்பது துன்பமாக இல்லையா? துன்பம். அப்போ நம்ம வழியவே போய் துன்பத்தை தேடுறோம். எதுக்காக தேடுறோம்? இந்த துன்பத்தை நீங்கள் விரும்பினால் ஏற்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம், மறுமையெல்லாம் பார்த்துக்கிறோம். அல்ல நோன்பு வைக்கலைன்னா கட்டாயமாக வச்சு ஊரடங்கு உத்தரவு போட்டு எந்த சாமான் விற்கக்கூடாது யாரும் அப்படி உத்தரவு போட முடியுமா? அப்படி போட முடியாது. நீங்கள் விரும்பினா வைப்பீங்க, விரும்பாட்டி விட்டுருவீங்க. இந்த அளவுக்கு உலகத்தில் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. உலகத்தில் அல்லா கட்டளை இட்டுட்டான். உலகத்தில் உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, ஏன்டா நோன்பு வைக்கணும்னு கேட்க இயலாது. அப்போ நீங்களாக தானே தேர்ந்தெடுக்கிறீங்க, நீங்களாக தானே அந்த துன்பத்தை 12 மணி நேரம் 13 மணி நேரம், நம்மளாச்சும் பரவாயில்லை. சில நேரங்க துருவ பிரதேசத்துக்கு நெருக்கமாக இருக்கிறவன்லாம் 20 மணி நேரம் 18 மணி நேரமெல்லாம் அவனுக்கு பகல் இருக்கும். 18 மணி நேரம் நோன்பு வைக்கிறான், 20 மணி நேரம் நோன்பு வைக்கிறான். 4 மணி நேரம் தான் அவன் சாப்பிட முடியும். நம்ம நோம்பு சின்ன டைம், நம்ம பாதி கூட வரமாட்டேங்குது. நம்ம நாட்டில் என்ன செய்ய முடியாத. இன்றைக்கி இப்போ எத்தனைக்கு வருது? 5 மணிக்கு நீங்கள் 4:45 முடிக்கிறீங்கன்னு சொன்னால் 4:45 4:45 12 14 மணி நேரம் வந்துச்சு ஏறக்குறைய. சில நேரங்களில் 12 மணி நேரம் வரும், சில நாடுகளில் 20 அந்த மாதிரிலாம் வரும். அப்போ 20 மணி நேரமெல்லாம் ஒருத்தன் சிரமப்பட்டு 4 மணி நேரம் தான் மொத்தமே சாப்பிட்றான், அந்த மாதிரி படுறானே. இதை எதற்காக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? இதனால் நம்ம மறுமையில் நம்ம நல்லா இருப்போம், சொர்க்கத்துக்கு போவோம். இந்த வறுமை இந்த கஷ்டத்தை எல்லாம் நம்மளா விரும்பி தேர்ந்தெடுக்கும் பொழுது கஷ்டமாக தெரியுதா? ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, பணத்தை விட்டு தள்ளுங்க, அது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு சுமை. அந்த இப்போ மக்கள் நெரிசலில் போய் இப்போ மூச்சு காற்று கூட விட முடியாத நெரிசல் எத்தனை பேர் மினாவில் செத்துலாம் போயிடுறாங்க. அதெல்லாம் பேப்பரில் படிக்க தான் செய்யணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த சிரமத்தை தாங்கி கொண்டு ஹஜ்ஜுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படுகிறோம். அந்த அந்த துன்பத்தை ஏன் தாங்கி கொள்கிறோம்? அதற்காக ஒரு நன்மை மறுமையில் கிடைக்கும்னு இறங்கிக்கணும். அப்போ அந்த மாதிரி நம்ம மறுமைக்காக வேண்டி நாமளாகவே நேர்ச்சை பண்ணுறாங்க எத்தனை பேர். எனக்கு அது நடந்து விட்டால் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும், எல்லாமே சிரமமாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்க, இந்த சம்பாதிக்கிறது அப்படி அடுத்தவங்க கொடுக்குறங்கிற சின்ன விஷயமா விளங்குதா? உடல் உழைப்பையாவது கொடுத்துருவான் ஒருத்தன், பணத்தை விரலை வெட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவான். எதை கொடுக்க மாட்டான்? காசு கொடுக்கும்போது என்னமோ நெஞ்சு அறுத்து கொடுக்குற மாதிரி தெரியும். அந்த மாதிரி இந்த பணத்தின் மீது மனுஷனுக்கு அவ்வளோ ஈடுபாடு இருக்கும்போது நீ சம்பாரிச்சது 2.5% கொடு அப்படின்னு நல்லா உத்தரவு போடுறான். அது சாதாரண நிலையில் பார்த்தா துன்பம் தான். 2.5% கொடுக்க வேண்டியிருக்கு, நம்மளுக்கு தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த 2.5% நம்ம கொடுக்குறோமா? துன்பமா இல்லையா? எல்லாமே துன்பம் தான். அப்போ நம்ம இபாதத்து வணக்க வழிபாடு என்று நம்ம சுமந்து கொள்வது ஒரு கஷ்டமாக சிரமமாக இருந்தாலும் அதை நம்ம மறுமையில் வெற்றி பெறுவதற்கு தாங்கிக் கொள்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி இதை எடுத்துக்கொண்டீங்கன்னா குழப்பம் வராது. எந்த மாதிரி எடுக்கணும்? நமக்கு ஒரு நோய் வந்துருச்சா, நோன்பு வச்ச மாதிரி நினச்சிட்டு போங்க. நோன்பு வச்சா கூலி கிடைக்குதுல்ல, இதுக்கும் கூலி. கஷ்டப்படுறீங்களா, இதுக்கு அங்கே கூலி. அப்போ அது என்னவா உங்களுக்கு மாறின மனசுன்னா ஒரு இபாதத்து மாதிரி மாறிக்கணும். அது எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு ஆறுதல் படுத்து, இந்த மார்க்கம் எப்படி நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்குது, நம்மளை எப்படி ஆறுதல் படுத்துதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு இது புகாரியில் 5645வது ஹதீஸில் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மா யுசீபுல் முஸ்லிம
மின் நசபின் வலா வசபின் வலா ஹம்மின் வலா ஹுசுனின் வலா அதன் வலா ஹம்மின் ஹத்த ஷவுகத்தல்லத்தி இஷாக்குஹா. ஒரு மனிதனுக்கு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய இன்னல், துன்பம், கவலை, வேதனை, தொல்லை, காலில் குத்துற முள் உள்பட இப்படி ஏதாவது உனக்கு ஏற்படுமையானால் இல்லா கஃபர் அல்லாஹு பிஹி ஹத்தாயாஹு, அதற்காக வேண்டி அல்லாஹ் அவனுடைய ஒரு தவறை மன்னிக்கிறான். நம்மளுக்கு ஒரு முள்ளு குச்சின்னு வைங்க, அதுக்கு என்னதுக்காக குத்துது, முள்ளு குத்திருச்சு, அதை சைத்து கொண்டோமையானால் அப்போ அங்கே ஏதோ ஒரு பெரிய சம்மட்டி அடிக்கு பதிலாக இங்கே ஒரு முள்ளோட க்ளோஸ் பண்ணிட்டான் கணக்கு. அங்கே ஒரு சம்மட்டி அடி உழுகுற அளவுக்கு என்னமோ பண்ணியிருக்கிறோம். அந்த தப்புக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த முள்ளு குத்துனுச்சுல, சரி அல்ஹம்துலில்லாஹ், சரி எல்லாம் நன்மை தான் நாடி இருக்கிறான்னா, அப்போ என்னவாயிடுதுன்னு கேட்டால் அந்த நம்முடைய பாவத்திற்கு அது பரிகாரம் ஆயிடுது. ஒரு கவலையா, ஒரு காய்ச்சலா, ஒரு ஜலதோஷமா, ஒரு தொண்டை புண்ணா, ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை, கால் வலியா, முட்டு வலியா, இத்தனை இருக்கா இல்லையா, ஒரு அல்சரா, ஒரு கேன்சரா, இதெல்லாம் நமக்கு வந்து விட்டதுன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன நினைக்கணும், ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்க்கணும். அது பண்ணுறது கடமை, அதெல்லாம் உத்தரவிட்டிருக்கிறான். அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அதான் நிலைமை அப்படின்னு வந்தால் நீ என்ன நினைக்கணும், ஒன்றும் கவலை இல்லை, நம்ம எவ்வளோ இபாதத்துக்கு நிறைய குறைகள்லாம் செஞ்சுருக்குறோம், தப்புகள்லாம் செஞ்சுருக்குறோம், அங்கே மைனஸ் ஆகிடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து சபுர் செய்து கொண்டோமே ஆனால் நமக்கு மறுமையில் பெரிய வெற்றி கிடைக்கும், கூலி கிடைக்கும். இதெல்லாம் ஒரு இபாதத்து மாதிரி எல்லாம் எடுத்துக்கிடுவோம். இப்போ என்னவாகும், ரிலாக்ஸ் ஆகுதா இல்லையா? இப்படி துன்பத்திற்கு அங்கே மறுமையில் நன்மை கிடைக்குன்னு நினச்சி பார்த்தீர்களே ஆனால் இந்த கொஞ்சம் வித்தியாசம் பேலன்ஸ் கம்மியாக இருக்குன்னு வைங்களேன், எல்லாம் டேலி ஆகி போயிடுங்க. அங்கே நியாய தீர்ப்பு வழங்குற அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈக்குவல், யாருக்கும் அல்ல ஒருவனுக்கு அநீதி இழைக்க மாட்டாங்கிறானே, அந்த நாளில் தான் முழுசாக கணக்கு தீர்ப்பான் இல்லை. அப்படி ஒரு நாள் இருக்குது. இது புகாரியில் 5642வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறார்கள், இதப்தலைத்து அப்தி பி ஹபீபத்தைஹி, என்னுடைய ஒரு அடியானுக்கு அவனுடைய 2 கண்களையும் நான் வந்து சோதித்து விட்டால், அதாவது குருடாக்கி விட்டால், 2 கண்களையும் நான் வந்து பழுதாக்கி விட்டேனே ஆனால் சபர, அதை பொறுத்து கொள்ளணும். என்ன செஞ்சிடக்கூடாது, நான் தானே கிடைச்சேன், வேற ஆளுக்கு உனக்கு கிடைக்கலையா அல்லாவே அப்படின்ற மாதிரி பேசுனீங்கன்னு வைங்க, அதோட எனக்கு கண்ணே இல்லை, நான் எதுக்கு அல்லாவுக்கு பயப்படணும், நான் எதுக்கு அல்லாஹ் வணங்கணும் அப்படிலாம் போகாமல் நீங்கள் அதை சபுர் ஃபஸ்ட்டு. இதுக்கெல்லாம் எப்போ கூலி கிடைக்கும்னு கேட்டால், முள்ளு குத்தணும்னு என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் திட்டிடக்கூடாது. அது என்ன துன்பம் வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆள் வீட்டில் மூத்தா போனவுடனே அல்லாஹ் உனக்கு கண் இருக்கா காது இருக்கான்னு கேட்குறது கற்றுவாங்க. பொம்பளைலாம் ஒப்பரைக்கும் என்ன செய்வாங்க, உனக்கு கண் இருக்குதா காது இருக்குதா, என் பிள்ளையை தான் எடுக்கணுமா, என் புருஷனை தான் எடுக்கணுமா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாமல் சபுர் செஞ்சால் தான் கூலி. கூலி கூட எப்போ வரும், சபுர் செய்யணும். சபுர்னா என்னது, சபுருக்கு வழி எல்லாம் சொல்லித்தரான் எப்படின்ட்டு அடுத்து வரும் அது. அப்போ சபுர் செய்ய அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், என்னுடைய அடியானுக்கு 2 கண்களை நான் வந்து பழுதாக்கும் பொழுது இப்போ சபர, அவன் அதை பொறுமையோடு சகித்து கொள்வானையானால் அவ்வல் துஹு மின்ஹுமல் ஜன்னா, அந்த 2 கண்ணுக்கு பதிலாக நான் சொர்க்கத்தை கொடுத்துட்றேன். உனக்கு 2 கண்ணு தானடா இல்லை, இந்தடா சொர்க்கம். அங்கே குருடனாக இருக்க மாட்டோம், இங்கே குருடானா இருக்கிறான், அங்கே குருடனாக இருப்பான், இருக்க மாட்டான். 2 கண்ணு போனதுக்காக வேண்டி ஈமான் இருந்தால் கன்ஃபார்ம் சொர்க்கம். 2 கண்ணும் போச்சு, சபுர் செய்யணும். சபுர் செய்து விட்டானையானால் அவன் சொர்க்கத்திற்கு செல்வது நிச்சயம். நிச்சய வெற்றிக்கு உரிய ஒன்றை செஞ்சிருக்கும் பொழுது நம்ம அவனை பார்த்து பொறாம தான் படணும். இப்படி வரணும், ஏன்னா நம்ம சொர்க்கத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, ஒரு சிம்பிளாக அவனுக்கு என்ன இருக்குது, இந்த கண்ணை கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போக போகிறான் அப்படின்னு நினச்சி பார்த்தோமே ஆனால் நமக்கு ஏன் அது வந்து பெரிய ஒரு இழப்பாக தெரியுது. இது புகாரியில் 5653வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அத்தா இப்னு அபீ ரபாஹ் என்று ஒரு தாபி, அவர்கிட்ட வந்து இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் வந்து சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு பொம்பளைய இப்போ உனக்கு நான் காட்டட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. யார் கேட்குறா, இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க. அவர் சஹாபி தானே, அடுத்த ஜெனரேஷனை சேர்ந்த தலைமுறையை சேர்ந்த தாபியின் சமுதாயத்தை சேர்ந்த அத்தா இப்னு அபீ ரபாஹ் என்பவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த அப்போ உனக்கு சொர்க்கத்துக்கு போகிற பொம்பளையை பார்க்க ஆசையாக இருக்கா, காட்டட்டுமா, காட்டுங்க அப்படின்னவுடனே ஒரு பெம்புளையை காட்டுறாங்க. ஹாதிஹில் மராத்து சவுதா, அந்த கருப்பு நிறமாக போய்கிட்டு இருக்கிறாங்களே ஒரு அம்மா, அவங்க தான் சொர்க்கத்துக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இப்படி தீர்மானிக்கிறது, ஒரு பொம்பளை சொர்க்கத்துக்கு போவோமா சொர்க்கத்துக்கு போகாதானே எப்படி தீர்மானிக்கிறது என்ற அவர் விளக்குறாரு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், இந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க ஒரு நாள். வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு வந்து அடிக்கடி வலிப்பு நோய் வருது, இந்த காக்கா வலிப்புமாங்கல்ல, இந்த வலிப்பு நோய் வந்து எனக்கு வந்து விடுகிறது. அப்போ வலிப்பு நோய் வந்தால் நான் மூர்ச்சையாக என்ன செஞ்சிடறேன், கீழே விழுந்துடுறேன்.
கீழே விழுந்தால் மற்ற விழுகிறதுக்கும் வலிப்புணை விழுகிறதுக்கும் வித்தியாசம் என்ன? கையை காலை வெட்டும்போது என்ன செய்யணும், ட்ரெஸ் எல்லாம் விலகி போயிடும். இப்போ இருக்கிற மாதிரியான பேண்ட்டு அந்த மாதிரியான அமைப்புலாம் இருந்தால் கூட விலகாது. அப்போ ட்ரெஸ்ஸுன்னா ஒரு துணியை சுற்றிட்டு இருப்பாங்க, அதான் ட்ரெஸ்ஸுங்கிறது, விளங்குதா? இப்போ நம்ம சட்டை பேண்ட்லாம் போட்டுட்டு விழுந்தா வலிப்பு நோயினால் என்ன செய்யாது, நம்முடைய மறைவிடங்கள்லாம் வெளியே தெரியாது. அந்த காலத்தில் இருந்த ட்ரெஸ் என்னென்னா ஒரு துணியை போத்திட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்போ அந்த அம்மா முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு வந்து அடிக்கடி வலிப்பு நோய் வருது, வலிப்பு நோய் வந்து கீழே விழுந்துடுறேன், கீழே விழுந்து கை காலை வெட்டுமா, வெட்டும் பொழுது ஆடை விலகி போய் விடுகிறது, அது பெரிய எனக்கு ஒரு மனசை உறுத்தி கொண்டு ஒரு சங்கடமாக இருக்கிறது, அதனால் வந்து நீங்கள் அல்லாட்ட துவா செய்யுங்க, எனக்கு இந்த வலிப்பு நோய் போகணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ஷேத்தி தாவுத்து, நீ விரும்புனா உனக்கு துவா செய்கிறேன், இன்ஷேத்தி நீ விரும்புனா சபர்த்தி பொறுமையாக இரு, கொலைக்கில் ஜன்னா உனக்கு சொர்க்கம் கன்ஃபார்மு, விரும்புனா இது நீங்கணும்னு நீ கேட்டீங்கன்னா, நீ கேட்டதுக்காக நான் அல்லாட்ட துவா செய்கிறேன், என்னுடைய துவா அல்ல ஏற்றுக்கொண்டு உனக்கு குணமாக்கிட்டானா பிரச்சனை இல்லை, ஆக்கிடுவான். ஆனால் நீ சபுர் செஞ்சாயானால் உனக்கு சொர்க்கம் கன்ஃபார்மு. இப்போ என்ன சொல்கிற, இந்த வலிப்பு நோய் போகிறதுக்கு நான் துவா செய்யட்டுமா அல்லது இப்படி இருந்துக்கிறியான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே வலிப்பு நோய் போகிறதுக்கு துவா செய்யாதீங்க, இந்த ஆடை விலகாமல் இருக்கிறது துவா செய்யுங்க, நான் வலிப்பு நோயில் விழுந்தாலும் என்னுடைய ஆடை விலகிடக்கூடாது, மற்றவங்க என்னுடைய நிர்வாணத்தை பார்த்து விடக்கூடாது, அது மாதிரி எனக்கு ஒரு துவா செய்யுங்கன்னொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு துவா செய்கிறாங்க. அப்போ இந்த அம்மாட்ட வந்து 2 கேள்வி கேட்கப்படுது, உனக்கு சொர்க்கமாக வலிப்பாண்டு, இந்த அம்மா வலிப்பை தேர்ந்தெடுத்துக்கிறது எதுக்காக வேண்டி, சொர்க்கம் கிடைக்கிறதுக்காக வேண்டி. அப்போ எனக்கு வலிப்பு இருந்தாலும் பரவாயில்லை, சொர்க்கம் கிடைக்குமான்ற இப்படியான ஒரு மனநிலை இருந்தால் அந்த அம்மாவுக்கு இந்த வலிப்பு மனத்தை உண்டாக்கியிருக்குமா? அந்த அம்மாவுக்கு இப்படி சொன்ன பிறகு அந்த அம்மாவுக்கு என்னைக்காவது கவலைப்பட்டிருப்பாங்களா வலிப்பு வருதுண்டு? அவங்க என்ன சந்தோஷத்தில் இருப்பாங்க, நம்ம சொர்க்கவாசி கண்பம் ரசூலுல்லாஹ் வயனால சொல்லிவிட்டாங்க, நமக்கு சொர்க்கத்துக்கு போக போகிறோம், இதெல்லாம் பெரிய மேட்டராக நினைப்பாங்களா இல்லையா? அப்போ அந்த அம்மாவுக்கு மன அழுத்தம் இல்லாமல் போன மாதிரி நீங்கள் நினச்சா உங்களுக்கு இருக்குமா? அந்த அம்மா எந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை நினைத்தார்களோ, சரி இதை சபுர் செய்வதற்கு ஒரு கூலி இருக்கிறது, துன்பத்திற்கே கூலி கிடையாது, துன்பத்தை சபுர் செய்கிறோம் இல்லையா, அந்த சபுருக்கு தான் என்ன இருக்குது, கூலி இருக்கிறது. அப்போ ரசூல் இதை சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க, இதனால தான் இந்த சொர்க்கவாசி பொம்பளை நான் சொன்னேன், நானே சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே இந்த அம்மா வந்து வலிப்பும் இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு சொர்க்கம் தான் வேணும், இதை வலிப்பை சகித்து கொண்டால் சொர்க்கம் கன்ஃபார்ம் என்று சொன்னால் அதுக்கு நான் தயார்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ சொர்க்கவாசின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி புகாரியில் 5652வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி நீங்கள் என்ன வறுமை எல்லாம் துன்பம் தான். துன்பம்னா என்னது, விட்டு குத்து மட்டும் துன்பம் கிடையாது. வறுமை, பிள்ளை நல்லா இல்லாட்டி வறுமை, பொண்டாட்டி சரியில்லாட்டி ஒரு மன அழுத்தம், பிள்ளை சரியில்லாட்டி வருது, எல்லாமே தான், எல்லாமே வந்து நமக்கு துன்பங்கள் தான். முள்ளு வரைக்கும் சொல்லிட்டாங்களே, எந்த மாதிரி துன்பங்கள் வந்தாலும் அதை சகித்து கொண்டீர்களேயானால் அது உங்களுக்கு நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது வந்து மூமினுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த மறுமை அல்லாஹ்வை நம்பாதவன் துன்பத்தை அடைகிறான்னு வைங்க, அவன் சகிக்கிறவ போகிறான், நான் இந்த துன்பத்தை அடைவதால் எனக்கு சொர்க்கம், அவன் தான் நம்பவே இல்லையே, எனக்கு சொர்க்கம் கிடைக்குன்னு அவன் நினைக்கவா போகிறான், அவனுக்கு கிடையாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஜபல்லி அம்ரில் மூமினி, ஒரு மூமினுடைய காரியம் உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மூமினா ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் அவனுடைய காரியங்களை சிந்திக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவங்க ஆச்சரியப்படுறாங்க, என்ன ஆச்சரியம், இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர், அவனுக்கு எது நடந்தாலும் நல்லதாகவே முடியுது. ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் நல்லது தான், இது ஆச்சரியமாக இருக்கிறது. உலைச தாக்கலி அகதின் இல்லாலில் மூமினி, இந்த ஒரு நிலைமை உலகத்தில் மூமின்களை தவிர யாருக்கும் கிடையாது சொல்லிட்டு அது எப்படின்னு விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க, இன் அசாபத்துஹு சர்ராவு, அவனுக்கு ஒரு பெரிய இன்பம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, உடனே சக்கரை அல்ஹம்துலில்லாஹ்னு நன்றி செலுத்திடுறான். அப்போ காண ஹைரன்ல நல்லா போச்சு. ஒரு இன்பம் கிடைக்குன்னு வைங்களேன், திமுறா இல்லாமல், நான் பதவி அடைஞ்சிட்டேன் அப்படி சொல்லாமல், எந்த இன்பம் கிடைச்சாலும் எந்த சந்தோஷம் கிடைச்சாலும் அவன் அதனுடைய புகழை யாருக்கு சொந்தமாக்கிடுறான், இறைவா இது எனக்கு சம்பந்தம் கிடையாது, உனக்கு தான் எல்லா புகழுன்றணும். நமக்கு பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகிட்டோமா என்ன செய்யணும், நான் என் திறமையில் கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னு சொல்லக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடணும். ஒரு மல்யுத்த போட்டியில் ஜெயிச்சிட்டோமா, ஒரு கபடியில் ஜெயிச்சிட்டோமா, ஒரு பரிசையில் பாஸ் ஆகிட்டோமா, என் திறமை எப்படிப்பட்ட திறமை தெரியுமா அப்படின்னு சொல்லாமல் என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னால் என்ன செய்யணும், உடனே அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு குழந்தை உண்டாயிருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்,
உங்கள் மனைவி கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், புள்ள பெற்றுட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், நோயாளியாக இருந்தவர் ஆரோக்கியம் அடைஞ்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எது கிடைச்சாலும் பெருசோ சின்னதோ எது நமக்கு கிடைச்சாலும் ஷக்கர, சரியான மூமின் என்ன பண்ணுறான், நன்றி செலுத்துறான். நன்றி செலுத்தின உடனே ஒக்கான ஹைரன் லஹு, அது அவனுக்கு நல்லதாகி விடுகிறது. இது நன்மைக்கு. ஒயின் அசாபத்துக்கு லர்ராவு, அவனுக்கு துன்பம் வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ சபுர் செஞ்சுக்கிறான். அல்லா நீ செஞ்சால் நான் என்ன செய்ய முடியும், நீ எனக்கு கொடுக்குறேன்னு நல்லது தானே செய்வேன், அதனால் நான் சபுர் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறானா, இப்போ காண ஹைரன் லஹு, அப்போ அதுவும் நல்லதாகி விடுகிறது. அப்போ ஒரு மூமினுக்கு நல்லது நடந்தாலும் நல்லது தான், கெட்டது நடந்தாலும் நல்லது தான். மூமினுக்கு எதுவும் கெட்டது கிடையாது. மூமினுக்கு செல்வமும் நல்லது தான், வறுமை நல்லது தான். ஆனால் எப்படி ஃபேஸ் பண்ணுறதை பொறுத்து. செல்வம் வந்தவன திமுரு வந்தால் நல்லதாகாது. செல்வம் வந்தவனை அல்லாவுக்கு அந்த புகழை கொண்டே சமர்ப்பித்து விட்டால் அது நல்லதாகி விடுகிறது. துன்பம் வந்தவனை அல்லாவை எதிர்த்தால் அது நல்லதாகாது. துன்பம் வந்தவனை அதை சகித்தால், மறுமை நன்மைக்காக சகித்து கொண்டால் அது நல்லதாகி விடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. விளக்கிட்டு மூமினுக்கு என்னடா என்ன நடந்தாலும் அவங்களுக்கு நல்லதாக போகுது, ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மூமினாக இருக்கிறவனுக்கு கெட்டதுன்னு நம்ம நினைக்கக்கூடியது நடந்தாலும் அவனுக்கு முடிவு நல்லதாக அமைந்து விடுகிறது அப்படிங்கிறாங்க. இது முஸ்லீமில் 7692வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி துன்பங்களை என்ன செய்யணும், சகித்து கொள்ள வேண்டும். சகித்து கொள்றதுனா என்ன, அதையும் தெரிஞ்சுக்கணும். சகிச்சுக்கிறதுனா என்ன, அதை அல்லாஹ் குர்ஆனில் சபுருண்டா என்ன, சகிக்கிறதுனா என்ன, அதுக்கு இலக்கணம் என்னன்னு விளக்குறான். எப்படி விளக்குறான்னு கேட்டால் 2வது அத்தியாயத்தில் பக்ராவில் 155 156 இந்த 2 வசனங்களில் அல்லாஹ் விளக்குறான். ஒல நபுலு ஒன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி, உங்களை நம்ம சோதிப்போம். எதை கொண்டு சோதிப்போம், ஓரளவு அச்சத்தால் சோதிப்போம். உங்களுக்கு பயம் உண்டாகும், ஏதோ ஒரு பயம், போலீஸ் பயம், அந்த பயம், இந்த பயம், திருட்டு பயம், எதிரி பயம், கலவர பயம், இப்படி பலவிதமான பயங்கள் என்ன செய்யும் உங்களுக்கு ஏற்படும். பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம். ஒரு ஜூழி, பசியை கொண்டு, அதாவது வறுமையை கொண்டு சோதிப்போம். ஒன் அக்சிமினல் அம்பால், பொருளாதாரத்தை குறைச்சியும் சோதிப்போம். இதெல்லாம் சோதனை தானா. இந்த பொருளாதாரத்தை குறைக்கிறது, பசியை கொடுக்குறதுலாம் என்ன கிடையாது, உங்களை போட்டு விதிக்கிறது கிடையாது. இந்த பரீட்சையில் ஜெயிக்கிறியா இல்லையான்னு பார்க்குறது. இந்த பரீட்சை உனக்கு வைக்கிறேன், இந்த பரீட்சையில் பாஸ் மார்க் எடுக்க போறியா ஃபெயிலாக போறியா, அதை நபுலு வண்ணக்கும் நான் உன்னை சோதித்து பார்க்குறேன். அப்போ ஒன் அக்சிமினல் அம்பால், பொருளாதாரத்தை குறைத்து சோதிப்பேன். ஒல் அன்புசி, உயிர்களை குறைத்து சோதிப்பேன். ஒரு வீட்டில் 4 பிள்ளை இருக்கும், ஒரு பிள்ளை மூத்தா போயிடும். உயிர்களை குறைக்கிறது, புருஷன் மூத்தா போயிடுவான், பொன்னாடி மூத்தா போயிடுவா, அம்மா மூத்தா போயிடுவாங்க, பாப்பா மூத்தா போயிடும். இப்படி மூத்தை கொண்டு உயிர்கள் இழப்பை கொண்டும் நம்ம என்ன செய்வோங்களே சோதிப்போம். ஓ சமராத், கனிவர்க்கங்கள், விவசாயிகள் உற்பத்தி, நெல் பூரா காஞ்சி போயிடும், மழையே இருக்காது, வறண்டு போயிடும். அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வோம் சோதிப்போம். எப்படிலாம் சோதிப்பேங்கிறான்ல, அச்சத்தை கொடுத்து சோதிப்பேன், வறுமையை கொடுத்து சோதிப்பேன், இருந்த பொருளாதாரத்தை குறைச்சி சோதிப்பேன், அதே மாதிரி இருந்த உயிர்களை எடுத்து சோதிப்பேன், கனிவர்க்கங்கள், விவசாய உற்பத்தி நிலங்கள், இது மாதிரியான விளை பொருட்களை எல்லாம் குறைத்து சோதிப்பேன். சோதிச்சுட்டு இப்படி செய்யும் பொழுது ஒ பஷிரி சாபிரீன், சபுரோடு, இதை சகிப்புத்தன்மையோடு எடுத்து சபுராக இருக்கிறாங்களே பொறுமையோடு, அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். நபியே இந்த மாதிரி நான் சோதிக்கும் பொழுது அதை அவங்க கவலையாக எடுத்துக்கிற வேணாம், அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிடுங்க. யாருக்கு, அதை சபுராக பொறுமையாக சகித்து கொள்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பொறுமையாக சகித்து கொள்ளணும் என்னன்னு அடுத்து விளக்குறான்ல. பொறுமையாக இருப்பவர்களுக்கு நற்செய்தி என்றால் பொறுமையாக இருக்கிறா என்னன்னு அல்லாஹ் விளக்குறான். நம்ம விளக்கல, யார் விளக்க, அல்லாஹ் விளக்குறான். அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபத்துன், அவங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது காலு, அவங்க சொல்ல வேண்டும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கு நற்செய்தி. ஒரு துன்பம் வந்துட்டா என்ன செய்யணும், இந்த வார்த்தையை சும்மா இது மந்திரமாக சொல்லக்கூடாது, இதனுடைய தத்துவத்தை விளங்கி சொல்லணும். இதுக்கு என்ன அர்த்தம், இன்னா லில்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவங்க, நாங்களாக எங்களை உண்டாக்கிட்டோம், நம்மளாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு மெட்டீரியல். இந்த மைக்கு எனக்கு சொந்தம் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு நம்ம சொந்தமானால், நமக்கு எப்படி இந்த மைக்கு சொந்தமோ, நம்ம போட்டுக்கிற சட்டை எப்படி நமக்கு சொந்தமோ, அந்த மாதிரி நாம் என்னவா இருக்கிறோம்னா அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்போ இன்னால் இல்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள். ஓ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவன்கிட்ட திரும்பி போக போகிறோம். இது என்ன பெரிய இழப்பு,
எல்லாமே அவனுக்குரிய, அவன் தான் நம்மளை படைச்சிருக்கிறான், அவன் நம்மளுக்கு கொடுத்தான்னு சொன்னால் நம்ம அல்லாவுக்கு உள்ள ஆளுக்கு, அல்லாவுக்கு உள்ள ஆளுங்கும்போது அவன் என்ன செஞ்சாலும் கேட்டுக்கிறது தானே வேணும். நம்ம எப்படி எதிர்க்கிறது, இதுக்கு எதிராக அப்படி புரட்சி பண்ணுறது அப்படிங்கிற கருத்து இருக்கிறது. அது போக இன்னொரு உலகம் இருக்கிறது, இன்னா இலகி ராஜுவும், நம்ம அங்கே தான் போக போகிறோம், அங்கே போனால் நம்ம கரெக்டாக என்ன செய்வான், நல்ல தீர்ப்பு தருவான், இந்த துன்பங்களுக்கெல்லாம் சேர்த்து கூலியை தருவான். இந்த நம்பிக்கையோட இன்னாலில்லா எந்த துன்பம் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். எந்த துன்பம் வந்தாலும் என்ன செய்யுங்க, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டார்களே. ஆனால் வெறுமன வாயளவில் சொல்லாமல் எங்கள் வாப்பா மூத்தா போயிட்டாரா என்ன செய்யணும், இன்னாலில்லா, வாப்பா மட்டும் நானே அல்லாவுக்கு உள்ள ஆள், வாப்பா அல்லாவுக்கு சொந்தமான ஆள், அல்லாவுக்கு சொந்தமான ஆள் வந்து அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். பாப்பா அம்மா மூத்தா போயிட்டா அம்மா யாருக்கு சொந்தம், அல்லாவுக்கு சொந்தம். அப்போ அண்ணன் மூத்தா போயிட்டா அண்ணன் அல்லாவுக்கு சொந்தம், புள்ள மூத்தா போயிட்டா புள்ள யாருக்கு, எனக்கு சொந்தமா, ஏன் புள்ள எனக்கு சொந்தம் கிடையாது, அல்லாவுக்கு சொந்தம். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அல்லாவால் படைக்கப்பட்டதுனால ஒருத்தன் ஒரு பொருளை தயாரித்து அவன் தானே சொந்தக்காரன். இதை நான் தயாரித்தா நீங்கள் சொந்தக்காரன் ஆக முடியுமா? யார் ஒன்றை தயாரிக்கிறானோ அவன் தான் உண்மையான உரிமையாளன். நம்ம போலி, நம்ம போலியா எனக்கு அந்த வீடு, எனக்கு இந்த வீடு, அந்த வீடு, 1.5 ஏக்கர் எனக்கு, 4.5 ஏக்கர் நீங்களா உண்டாக்குனீங்க, அதை 1.5 ஏக்கர் நீங்களா படைச்சிய, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த 1.5 ஏக்கருக்கு சொந்தக்காரன் யார் தான், ஒரிஜினல் எஜமான அல்லாஹ் தான். அப்போ எல்லாமே அல்லாஹ்வுக்குரியதாக இருக்கும் பொழுது அவனுக்கு உரியதைக்கு அவன் என்ன செஞ்சாலும் நம்ம என்ன கேட்குறதுன்னு முதல் சொன்னேன். அந்த 4 தன்மை, அந்த அவன் ரப்பு, அவன் சக்தி பெற்றவன், எதை வேணாலும் செய்வான், அவனுக்கு ரைட் இருக்கிறது, அதான் இன்னால் இல்லாஹில் அர்த்தம். அப்போ நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்களாக இருக்கிறோம், அவன்கிட்ட திரும்பி செல்வோம் அப்படின்னு சொல்லி சகித்து கொண்டால் நற்செய்தி சொல்லுங்கள். நற்செய்தி என்ன நற்செய்தி, உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வரஹ்மா, அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து பேரருளும் அருட்கொடைகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. ஓ உலாயிக்கஹுமுல் முஹ்ததூன், அவங்க தான் வந்து நேர்வழி பெற்றவர்கள்னு சொல்லி இந்த நற்செய்தி. இந்த மாதிரி துன்பங்களை சகிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அருள் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பேன். அவங்க சகித்து கொண்டார்களே ஆனால் என்ன செய்வேன், என் அடியான பார்த்தீங்களா துன்பத்தை கொடுத்து என்ன செய்கிறான், ஐயா அல்லாஹ் இறைவனுக்கு அந்த ரைட் இருக்குன்னு ஒத்துக்கிறான், என்னுடைய பெருமையை ஒத்துக்கிறான், நான் நினச்சதை செய்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு ஒத்துக்கிறான், என்னிடத்தில் கூலியைத்தான் எதிர்பார்க்கணும் தவிர நான் என்னை மறுக்கலவன், என்னை ஏசலை, என்னுடைய வழிபாட்டை குறைச்சிடல, என்னை வணங்குறதுல எந்த குறையும் செய்யலை அப்படின்னு எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான்ல வந்து நமக்கு கூலியை தருகிறான். அப்போ இந்த மாதிரி சபுர் செய்து கொண்டோமையானால் அதில் வந்து நமக்கு அதிகமான கூலி கிடைக்கிறது. இதனால் வந்து நம்முடைய மன அழுத்தம் குறைஞ்சி போயிடும். எந்த துன்பம் வந்தாலும் என்ன செய்யணும், சபுர் செஞ்சுக்கிறணும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் உலகத்தில் எல்லா இன்பங்களையும் ஒருத்தருக்கு அல்லாஹ் கொடுக்குறதா இருந்தால் யார் கொடுத்துருக்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்கலாம். ஏன், அவங்க வந்து அகில உலக நபி ஆக்கியிருக்கான், இறுதி நபி ஆக்கியிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்த நிலையில் அவங்கள தான் என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து ரொம்பவும் புகழ்ந்து பாராட்டி அவங்கள சொல்கிறான், மக்காம மஹமூதா என்கிற உயர்ந்த இடத்துல எழுப்பு என்று சொல்கிறான். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எல்லாம் வச்சிருக்கிறான். அவங்க பட்ட துன்ப அளவுக்கு யாருக்காவது கொடுத்தானா, யாருக்கும் கொடுக்கல. அப்போ நம்ம துன்பங்களை கொடுத்தோன்னு என்ன செய்கிறது, இவனை தரத்தின்னு பிடிச்சவன் அப்படி நம்ம நினைக்கிறது, இவனை விளங்காதவன், இவன் வந்து அப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, துன்பம் ஒருத்தனுக்கு இருக்கும். அப்போ ரசூல்லாவை சொல்லணும், அதெல்லாம் ரசூல்லாவை என்ன செய்யணும், நீ சொல்கிறதா இருந்தா ஒருத்தன் ஏழை இருந்தான்னு வைங்களேன், ஏழை மூஞ்சில் முடிச்சுட்டு ஆஹா இவன் மூஞ்சில் முடிச்சுட்டானே இவன் ஒன்றுக்குலாம் அப்படிலாம் நினச்சிட்டு போட கடை திறக்க போவாங்க. அப்படிலாம் கிடையாது, வழங்குதா? அந்த மாதிரினா ரசூல்லா பார்த்து நீ கடை திறக்க மாட்டிய. ரசூல் ஸல்லல்லாஹு இந்த காலத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க தான் ஒன்றான ஒரு ஏழை. ஏழையில் முதல் மார்க் யாருக்கு போடணும், அவங்களுக்கு தான் போடணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது ஒஹுவ யூவாக்கு வழக்கன் சதீதா, வேதனையில் துடிக்கிறாங்க நோயில். அப்போ இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, இதை நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறேன், நீங்கள் ரொம்ப கடுமையாக வேதனைப்படுற மாதிரி தெரியுது, அப்படி தானான்னு கேட்குறாரு. பார்த்துப்பட்டவங்க அந்த துன்பத்தை ஒருத்தர் அனுபவிக்குமே நமக்கு தெரியும்ல, சும்மா இருக்கிறதும் அவர் நெளிகிறதும் அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறது தெரியும். தெரிஞ்சுட்டு கேட்குறாரு, இந்த நோயினால் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதோ அப்படின்னு கேட்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த ரொம்ப துன்பம் தர்றது உங்களுக்கு 2 கூலி தர்றதுக்காகவா, மற்றவங்களோட டபுள் மடங்கு கூலி தர்றதுக்கு தான் இப்படி அல்லாஹ் அவங்கள வந்து சோதிக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் சார், ஆமாம் அதுக்கு தான், எனக்கு ஏன் ஒரு நோயை கொடுத்து அந்த நோயில் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான்னு சொன்னால் 2 மடங்கு கூலியை தரப்போகிறான் அல்லாஹ், 2 மடங்கு கூலியை அங்கே தருவதற்கு தான் இதை செய்கிறான்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் இதுக்கு மன அழுத்தம் வந்துச்சா, துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துலையும் இதெல்லாம் கூலி இருக்காங்க அப்படிங்கிறாங்க, துடிச்சிட்டு இருக்கிறாங்க, தாங்க முடியலை, உடம்பு காட்டுது, அடுத்த வரைக்கும் தெரியுது அந்த துடிக்கிறது. அது உடம்பு துடிக்கும் போது அப்படிலாம் இருக்க முடியாது, யாராலையும்
மனசில் தான் சபர் செய்ய முடியுமே தவிர அந்த வேதனை வழிகள்லாம் இருக்க தான் செய்யும், துடிக்க தான் செய்வோம். துடிக்கணும், துடிக்காமலாம் நான் சபராக இருக்குன்னு இருக்க முடியாது. அந்த துடிப்புகள்லாம் இருக்கணும். துடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மனசில் என்ன செய்கிறாங்க, சரி அந்த துடிப்பை நம்ம தாங்கிக்கிறோம்ல, இதுக்கு கூலி இருக்கிறது. இந்த வேதனையை தாங்கிக் கொள்வதற்கு டபுள் கூலி எல்லாம் தரப்போகிறான். சாதாரண வேதனைக்கு நோய்க்கு ஒரு கூலியும், கடுமையான நோய்க்கு இன்னொரு கூலியுமாக 2 கூலியை எல்லாம் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மட்டும் இல்லைப்பா அப்படி சொல்கிறாங்க. இது சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் இல்லை, மாமின் முஸ்லிமின் யுசீபுஹு அதன், எந்த ஒரு முஸ்லிமுக்கு துன்பம் நேர்ந்தாலும் இல்லா ஹாத்தல்லாஹனு ஹத்தாயாஹு, அவனுடைய தவறுகளை அல்லாஹ் வந்து அழித்து கொண்டே வருகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மரத்தில் இலைகள் உதிர்ந்து விடுமே, காஞ்சி போன பிறகு இலை உதிர்காலம் வரும் பொழுது உதிர்மை, அந்த மாதிரி தவறுகள்லாம் பொல பொல பொலன்னு கொட்டி போயிடும். எப்போ கொட்டி போயிடும்? ஒரு முஸ்லீமுக்கு துன்பம் ஏறும் பொழுது, துன்பம் நேர்ந்து அவன் சபரும் செய்யும் பொழுது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தனக்கு மட்டும் உள்ள சொந்தமாக இதை சொல்லலை, நான் வேதனைப்படுறேன் எனக்கு மட்டும் இந்த சிறப்புன்னு சொல்லலை, எனக்கு மாதிரி தான் உனக்கும் துன்பங்கள் வறுமையானால் நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா முயற்சியும் பண்ணு, பணம் சம்பாதிக்க எல்லா முயற்சியும் பண்ணு, உன்னுடைய வறுமையை தீர்க்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் பண்ணு, பரீட்சையில் பாஸ் ஆகுறதுக்கு எல்லா விதம் மூடி வச்சுவிட்டு அல்லாஹ் என்னை ஃபெயிலாக்கினான்னு அப்படி உட்காந்துட்டு இருக்காத, படி, பாஸ் ஆகுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணு. அதுக்கு மேலே மண்டையில் இறமையும் போயிடும். அல்லது தற்செயலாக இந்த பரீட்சையில் பாஸ் ஆகலாம் பெரிய மேட்ரா, இதெல்லாம் தற்செயலாக வர்றது, தற்செயலாக பாஸ் ஆகுறதை தவிர இந்த பரீட்சையில் பாஸ் ஆகுறதுக்கு அறிவுக்கு சம்மந்தமே கிடையாது. அது நான் பரீட்சையில் தோல்விங்கிற தலைப்பில் பின்னாடி விவரமாக என்ன செய்வோம், அதை சொல்லுவோம். பரீட்சையில் தோல்வியெல்லாம் பெரிய மேட்டரை எடுக்கக்கூடாது என்று அது ஒரு தலைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு தோல்வியும் சொல்லுவோம்ல, காதல் தோல்வியிலேருந்து பரீட்சை தோல்வியிலேருந்து எல்லா தோல்வியும் வரும், வணங்குதா, அந்த இடத்துல சொல்லிக்கிடுவோம். பொதுவான விஷயங்கள் தான், இப்போ பொதுவான ட்ரீட்மெண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், தனித்தனியான ட்ரீட்மெண்ட் பார்க்கல. அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டால், எந்த விதமான இது வந்தாலும் அதிலிருந்து மீள்வதற்கு எல்லா முயற்சியும் பண்ணுங்க, மார்க் அனுமதிக்கிறது. பண்ணி முடித்த பிறகும் அதுதான் நிலை, இது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, 7 எழுதிவிட்டேன் 7 தினம் ஃபெயில் ஆகிட்டேன் வந்துருச்சுன்னு வைங்க, சரி தேராதுன்னு சொன்னால் இதுக்கு போய் இடிஞ்சு உட்கார்றதா, தற்கொலை பண்ணுறதா, என்ன பண்ணனே, சரி இது ஏதோ எல்லா நன்மை நாடி இருக்கிறான், நம்ம என்ன நம்ம முயற்சி ஒழுங்காக பண்ணிட்டோம், நம்ம ஒன்றும் குறை வைக்கலை, அப்போ இப்படித்தான் நம்ம இருக்கணும்னு எல்லாம் முடிவு எடுத்துருக்கிறான்னா, யாரெல்லாம் இதுக்கு மறுமையில் கூலியாக்கி விட்ரு, இது இங்கே வந்து எனக்கு சரி பண்ணலைன்னு சொன்னால் என்ன சரி, மறுமையில் கூலியாக்கி விடலை, நான் சபுர் செஞ்சுக்கிறேன், நான் என்னுடைய எந்த ஒரு குறையும் உன்னுடைய வணக்க வழிபாட்டில் ஒரு குறையும் வைக்க மாட்டேன் அப்படி நினைத்து கொண்டீர்களேயானால் அது மறுமைக்கு நன்மையாகிவிடும் என்கிற செய்தி இந்த ஹதீஸில் இருக்குது. இது புகாரியில் 5667, 5661, 5660, 5648, 5647 ஆகிய ஹதீஸுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இப்படி தான் எல்லா துன்பங்களுக்கும் பொதுவான ட்ரீட்மெண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறோம், வழங்குதா, இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட நான் கேட்டேன், அனி தாவுனி, பிளேக் நோய், கொள்ளை நோய்ங்கிறாங்கல்ல, வாரி அள்ளிக்கிட்டே போயிடும், திடீர்னு வயிற்று போக்கு வரேன் வந்தால் என்னவாயிரேன், அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், நீ எந்த மருந்துக்கு நிற்காது, கக்கூசுக்கு போயிட்டு வந்து நிற்ப மரம் ஓடுவான் கடை ஒடிஞ்சு போயிடுவான், அது மனுஷனாகவே இருக்க மாட்டான், கடைசியில் என்ன ஆயிடுறேன், அது கொள்ளை நோயின்னு சொல்லுவாங்க, அள்ளிக்கிட்டு போயிடும், கொள்ளுற மாதிரி கொள்ளை அடிக்கிற மாதிரி நினைச்சேன், மனுஷனை கொள்ளை அடிச்சுட்டு போயிடும், கொள்ளை அடிக்கிறவன் கணக்கு பார்த்தா எடுத்துகிட்டு போவான், 500 போதும் 1000 போதும் இருக்கிற அள்ளி போட்டு போகிறது தானே, அதுதான் கொள்ளை நோய்ங்கிறான். அந்த நோய் என்ன செய்கிறேன், கொள்ளை அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஆட்கள் அள்ளிக்கிட்டு போயிடும், அந்த மாதிரி கொள்ளை நோயின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நான் கேட்டேன். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அக்பரணி, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு விடை தந்தார்கள், அன்னஹு அதாபுன், அது ஒரு பெரிய ஒரு வேதனை தான், யபாசுல்லாஹு அலா மையஷா, நாடியவர்களுக்கு அந்த வேதனையை எல்லாம் என்ன செய்கிறான், கொடுக்குறான். ஆனால் அன்னல்லாஹ ஜாலஹு ரஹ்மத்தன் லில் முஃமினீன், மூமின்களை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு ரஹமத்தாக ஆக்கியிருக்கிறான். இந்த கொள்ளையினை வந்து அதில் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் அது என்னவாக்கியிருக்கிறான், அல்ல அதெல்லாம் சபுர் செஞ்சால் தான் எல்லாத்துக்குமே, நோய் வந்தால் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் கண்டிஷன் சபுர் முதல்ல சொல்லியாச்சு. எப்படி ரஹமத்தாக்கியிருக்கிறான்னு கேட்டால், லைசமின் அகதின், எந்த ஒரு மூமினாவது எக்கவு தாவூனும், அவன் இருக்கிற ஊரில் இந்த மாதிரி பிளேக்கு காலரா கொள்ளை நோய் வருகிறது, வந்த உடனே நம்ம என்ன செய்வோம், ஒரு ஊரில் வந்துருச்சுட்டு ஊர் விட்டு ஓடி போயிடுவோம். இப்போ சென்னையில் கால்ரா வருதுன்னு வைங்களேன், கால்ரான்னு பேசிக்கிறாங்க, அந்த தெருவுக்கு வந்து இந்த தெருவுக்கு வந்துருச்சுன்னு என்ன செய்வோம், டிக்கெட்டை போட்டு போய் நம்ம ஊரில் போய் செட்டில் ஆயிடுவோம், அதெல்லாம் போன பிறகு நம்ம வருவோம் அப்படின்னு நம்ம நினைக்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஊரில் காலரா பிளேக் வரும் பொழுது எம் குசுஃபி பலதிஹி, அந்த ஊரில் அவன் தங்கி இருந்து சாபிரன், சகித்து கொண்டவனாக, பொறுமையை மேற்கொண்டவனாக,
முஹ்தசிபன், இதற்கு நன்மையை நாடியவனாக, யஅலமு அன்னஹு லா யுஸீபுஹு இல்லாமா கதபல்லாஹு லஹு, அல்லாஹ் அவனுக்கு வரணும்னு எழுதினாலே தவிர அந்த பிளேக்கு வராது என்று உறுதியாக விளங்கி கொண்டு பொறுமையாக இருந்தால், இல்லா கான மிதுல் அஜ்ரி ஷஹீத், ஒரு ஷஹீதுடைய நன்மை அவனுக்கு கிடைக்கும். ஷஹீதுன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை தியாகம் பண்ணுறது. இது மெனக்கட்டு அதுக்கு பர்பஸாக தானே சாவுறான். அந்த இடத்துல இருந்து செத்துருவோன்னு இருக்கிறது. அப்போ அல்லாஹ் அந்த இடத்துக்கு ஒரு நோயை அனுப்புனாங்கும் போது நம்ம ஓடணும்னு சொன்னால் இது நல்ல தன்மை இல்லையே. அதில் பல கேடுகள் இருக்குது. ஒரு இடத்த நீங்கள் ஓடுனீங்கன்னு சொன்னால், ஒரு பிளேக் நோய் வருதுன்னு வைங்க, ஓடுனீங்கன்னு சொன்னால் அந்த ஊரில் நல்லா இருக்கணும்னு நான் ஓடி போயிட்டால் செத்தவனை யார் புதைக்கிறது? எவ்வளோ கடமை இருக்குது. ஒரு ஊரில் பிளேக் நோய் வந்துருச்சு, டெய்லி 100 பேர் போயிட்டுருக்கிறான். நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லவன்லாம் சேர்ந்து போயிட்டோம்னு சொன்னால், இந்த நோய் வந்தவன்லாம் செத்து போயிட்டு அவனை போய் அடக்கம் பண்ணுறது யார்? நல்லது கிட்டது பார்க்குறது யார்? ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறது யார்? சேவை செய்கிறது யார்? எவ்வளோ வேலைகள் இருக்கிறது. இதெல்லாம் கடமை தங்க பொறுப்பற்ற ஒரு வேலை ஓடி போகிறது. அது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல அவன் இருக்கும் பொழுது அந்த பிளேக்குடைய கிருமி ஏதாவது அவன்கிட்ட தொத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ அறிகுறியை காட்டாமல் இருக்கும், இவன் ஓடி போயிட்டான்னு வைங்க, அந்த ஊரில் உண்டாக்கி விட்டுவான். இங்கே இருந்து தொலைஞ்சா இதோட போயிடும். ஏன் அந்த இவன்கிட்ட உள்ள அந்த இதை எடுத்துக்கொண்டு உடனே ரிசல்ட் வரும். அந்த பிளேக் கூட அட்டாக் லேசாக வந்திருக்கேன், அது வேலையை காட்டுறதுக்கு 3-4 நாள் ஆகும். இவன் ஊருக்கு போயிட்டான்னு வைங்க, ஊரை அழிச்சுடுவான். இவன் போய் ஊரில் கொண்டு போய் பரப்பி விட்டு இவன்கிட்ட இருந்து எல்லாருக்கும் பரவி. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? ஓடாதீங்க. ஒரு ஊரில் ஒரு பிளேக் நோய் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு நீங்கள் போகாதீங்க. அந்த ஊரில் நீங்கள் இருந்தால் அதை விட்டு வெளியேறாதீங்க. நம்மளும் போகவும் கூடாது. நம்ம ஊர் சொந்த ஊரில் நீங்கள் பிளேக் நோய் வந்துட்டு தகவல் வருது, ஊருக்கு போகிறதா இருக்கேன், கேன்சல் பண்ணி எனக்கு போயிடக்கூடாது. ஏன் அங்கே ஒன்று வந்துருச்சுன்னா போகாதீங்கன்னு கட்டளை இட்டாங்க. தேவையில்லாம் போய் வழியை போய் மாட்டிக்கிறக்கூடாது. இருக்கிற இடத்துல வந்துருச்சா தப்பிச்சு விட நினைக்காத, சாதிக்கணும். ஏதோ மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையெல்லாம் நிறைய இருக்கிறது. அப்போ சொல்கிறாங்க, இப்படி இருப்பானேயானால் உண்மையிலே இவன் ஷஹீது தான். ஏன் செத்துருவோண்டு இருந்தால் சாவுண்டு அனைவர் நினைக்கும் பொழுது மரணத்தை எதிர்பார்த்து போய் ஒரு இடத்துல நின்று சாவுறப்பதனும் ஷஹீது. போர்க்களத்துக்கு போகிறான்னா ஜெயிக்கிறது மட்டுமா நோக்கம்? பாதி சாவு பாதி வெற்றி, 50-50. சில நேரத்தில் 75 போயிடுற மௌத்து. வெற்றிக்கு வாய்ப்பு 25 தான் இருக்கும், தோல்விக்கு வாய்ப்பு 75 இருக்கும். அப்போ போய் போர்க்களத்துக்கு போகிறான். இந்த காலரா வந்த ஊர்லேயும் அதான் நிலைமை. இவன் 75% போனாலும் போயிடுவான், 25% பிடிச்சாலும் பிடிச்சிருவான். அப்படி இருக்கும்போது நிற்கிறானா, இது போரா இல்லையா? இவனுக்கு ஷஹீதுடைய கூலியை கொடுத்தா என்ன எல்லாம் கொடுக்குறானா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் 3474, 5734, 6619 ஆகிய ஹதீஸுகளில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு அடியானுடைய விருப்பமான ஒரு ஆளை, நமக்கு விருப்பமான தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். விருப்பமான ஒரு ஆளை நான் எடுத்துக்கொண்டேனேயானால், அதை அவன் சகித்து கொண்டானேயானால், அந்த அடியானுக்கு மாலி அப்துல் மூமினி இந்தி ஜஸாவுன் இல்லல் ஜன்னா, அந்த மாதிரி ஒரு அடியானுக்கு சொர்க்கத்தை தவிர வேற ஒரு கூலி கிடையாது. அவனுக்கு கூலி என்னதான்? நமக்கு ரொம்ப விரும்பின ஒரு ஆளை எல்லாம் எடுத்துக்கிட்டான். பாப்பா நேசிக்கிறீங்க, பாப்பா எடுத்துட்டான். பிள்ளைய நேசிக்கிறீங்க, பிள்ளைய எடுத்துட்டான். ரொம்ப நேசிக்கிற பிள்ளைய அம்மா என்ன செய்கிறோம்? வேறு அல்லாவுக்கு அந்த ரைட் இருக்கிறது, அவன் கொடுத்தவனுக்கு எடுக்க ரைட் இருக்கிறது. என்னைக்கு இருந்தாலும் போகத்தானே, யார் நிரந்தரமாக இருக்க போகிறா? எல்லாரும் போகத்தானே போகிறோம், கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளோதானே தவிர எல்லாரும் போகத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சபுரு செய்து கொண்டு, யாரெல்லாம் இதற்கான கூலியை அவனிடத்தில் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைத்தானே, ஆனால் அதுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. இது மாதிரி இதையே சொல்லிட்டு இருக்கலாம். அவ்வளோ ஹதீஸ்கள் இருக்குது. இந்த துன்பங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள்னு தேடி பார்த்தா எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. இதையே சொல்கிற அளவுக்கு அவ்வளோ இருக்குது, வண்டி கணக்கில் இருக்குது இந்த மாதிரி ஆறுதல் படுத்தக்கூடிய செய்திகள். அப்போ எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அதை எதிர்கொள்கிற விதத்தை மார்க்க நமக்கு சொல்லி தந்துடுது. எப்படி சொல்லி தருது? இந்த துன்பங்கள்லாம் வறுமையானால் இதெல்லாம் உலகத்துக்கு தேவை, எல்லாம் என்ன செய்யறான்? அப்படி ஏற்றதாழ்வுகள் வித்தியாசங்களை கொடுக்கறது அவசியங்கிறதுக்காக கொடுக்குறான். இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மனசு ஆறுதல் அடைய மறுத்துச்சின்னு சொன்னால், சரி இது கூலி இருக்குன்னு நினச்சி பாருங்க, சரியாக போயிடும். இது அல்லாவுக்கு ரைட் இருக்குன்றாலேயே மன அழுத்தம் போயிடும். சரி அல்லாவுக்கு ரைட்டாக இருந்தாலும் ஓவராக தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? சரி அங்கே கூலி கிடைக்க போதில்ல அப்படின்னு நினச்சி பாருங்கள், அது என்ன ஆயிரும்? சரியாக போயிடும். அப்போ எல்லாமே இந்த மாதிரி ஒரு மயிலறகுனால் அப்படி தடவி கொடுக்குற மாதிரி மருந்து, எந்த மனதத்துவ நிபுணர்களுக்கும் தெரியாத ஒரு மருந்து. அவங்களுக்கு மறுமையும் தெரியாது, அல்லாவும் தெரியாது. மனதத்துவ நிபுணர்கள் நாத்திகர்களாக இருப்பாங்க, இல்லாட்டி போலிச்சாமியாருக்கு பக்தர்களாக இருப்பாங்க. ஒன்று இந்த கடைசியில் இருப்பான், இல்லாட்டி அந்த கடைசியில் இருப்பானே தவிர ஒரு ஏகத்துவ ஓரிரையை நம்பக்கூடியவனாக இருக்க மாட்டீங்க. எந்த மனதத்துவம் எடுத்துக்கிடுங்க, பாதி பேர் நாத்தியம் பேசுவான், பாதி பேர் என்ன செய்வான்? அவன் சாமியாருக்கு சீடராக இருப்பான். ரெண்டுமே தப்பு.
இந்த ரெண்டில் அவன் இருந்து கொண்டு நமக்கு என்ன ஆறுதல் படுத்த போகிறான்? ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், அது கண்ணு முன்னாடி தெரியுது, அவன் தான் இயக்குறான் என்பதை நம்ம பார்க்குறோம், அவ்வளோ அனுபவங்களை வைத்து அறிகிறோம். அந்த மாதிரி ஒருவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பி ஆறுதல் பட வேண்டிய விதத்தில் ஆறுதல் பட்டோமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய மன அழுத்தம் தீர்ந்துவிடும். அப்போ இது ஒரு அம்சம். என்ன செய்கிறோம்? துன்பங்கள்னால பொதுவான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், பொதுவான அளவுகோல்களை. இது மாதிரியான இன்னும் நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடிய பல செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாளில் பார்க்கலாம். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 330 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.